வணக்கங்க ஐயா. என்ன விஷயமா வர சொன்னீங்க? ஐயா, இங்கே என்ன நடக்குதுன்னு ஒரே குழப்பமா இருக்குங்க ஐயா. பேய்ங்கிறாங்க, பிசாசுங்கிறாங்க. எங்கள் சின்னையா உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயமாக இருக்குங்க ஐயா. யார் மேலே சந்தேகப்படுறது, யாரை குற்றம் சொல்கிறதுன்னு குழப்பமாக இருக்குங்க ஐயா. நீங்கள் தான் எப்படியாவது எங்கள் சின்னையாவை காப்பாற்றணும். சரி போங்க. வரேங்க ஐயா. யார் நீ? மாதவன், பிரைவேட் டிடெக்டிவ். உன்னை யார் அனுப்புனது? நான் தான் அவரை அப்பாயிண்ட் பண்ணேன். அதான் எதுக்குன்னு கேட்குறேன். மௌனியா கொலை சம்பந்தமா இன்வெஸ்டிகேட் பண்ணி யார் கொலை செஞ்சாங்கன்னு கண்டுபிடிச்சு இந்த கேஸ்ல இருந்து எங்க அம்மாவை சீக்கிரமா விடுவிக்கணும். அதுக்கு தானே நாங்கள் வந்திருக்கோம். சார், இது உங்களுக்கு டியூட்டி. ஆனா எங்க அம்மாவோட லைஃப் பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். எங்க அம்மா படுற மன உளைச்சல் எனக்கு தான் தெரியும். நீங்க கண்டுபிடிக்கிற வரைக்கெல்லாம் நான் வெயிட் பண்ண முடியும். மிஸ்டர் வசந்த், நீங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட். சார், நான் உங்க டிபார்ட்மெண்ட்டை பத்தி தப்பா ஒன்றும் சொல்லலை. உங்களை பொறுத்த வரையும் தடயங்களும் சாட்சியங்களும் தான் முக்கியம். ஒருவேளை தப்பான தடயங்களோ இல்ல சாட்சியங்களோ கிடைச்சு அதனால தப்பான முடிவுக்கு வந்துடக்கூடாது. அதான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க இவரை நான் அப்பாயிண்ட் பண்ணேன். ஓ, இவர் எங்களை விட இந்த கேஸில் வேகமாக இன்வெஸ்டிகேட் பண்ணிடுவாரா? சரி, இந்த கேஸில் இது வரைக்கும் இவர் என்ன கண்டுபிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கலாமா? பயப்படாம சொல்லுங்க. சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். நான் சின்ன வயசுலேருந்தே துப்பறி நாவல் அதிகமாக படிப்பேன். அந்த ஆர்வத்தில் தான் இந்த டிடெக்டிவ் ஏஜென்சியை ஆரம்பித்து ஆன்லைனில் ஒரு ஏடு கொடுத்தேன். அப்போ தான் நீங்கள் என்னை கூப்பிட்டு இந்த அசைன்மெண்ட்டை கொடுத்தீங்க. நானும் முதல்ல ஆர்வமாக தான் இதில் இறங்கினேன். ஆனால் போக போக என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தான் எனக்கு சூப்பர் ஐடியா வந்துச்சு. இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறத இவங்களுக்கே தெரியாமல் ஃபாலோ பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சி நம்ம அசைன்மெண்ட்டை முடிச்சிடலாம்னு. நீங்கள் பாருங்கள் மிஸ்டர் வசந்த், நீங்கள் இப்படி பண்ணுறதால எங்களுக்கு தேவையில்லாத குழப்பமும் காலதாமதமும் தான் ஏற்படுது. சட்டப்படி பார்த்தா நான் இதுக்கே உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கலாம். இனிமேல் அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. உனக்கும் தான் இதே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும். ம். சார், என் பீஸு. தேங்க்யூ சார். சார், ஃபர்தர் ஏதாவது கேஸ் நான் கூப்பிடுங்க, வந்துடுறேன். சார், அவசரமாக எஸ்டேட் வர சொல்லி மேனேஜர் கால் பண்ணியிருந்தார். எதுக்கும் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாமேன்னு. ம், ஓகே.
முத்தம்மா, என்னண்ணா? சின்னையாவுக்கு பால் கொண்டு போய் கொடுத்துரு. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் போய் படுத்துக்கிறேன். சரிங்கண்ணா. பால் தமிழ் பால் எனும் நினைப்பால் இதழ் துடிப்பால் சுவையறிந்தேன். யோ, பெரிய வேற ஊர்ல இல்ல, இந்த வேலையில ஹேண்ட் ஆச்சுக்காரு. தாகமா இருக்கு. ம், ம், ம். என்னய்யா? அது வந்து வேணா எடுத்து கூட இல்லாடி போ. எங்க போயிருவ? இங்க தானே வருவ. பால் தமிழ் பால் எனும் நினைப்பால். ஐயா, 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 பால் வச்சுட்டு போட்டுங்களா? எனக்கு வேணாம், எடுத்துட்டு போங்க. என்ன சின்னையாவுக்கு ஏதோ மனசு சரியில்லையாட்டிருக்கு, பால் வேணான்ட்டார். அதனால என்ன? கொண்ட கொண்ட கொண்ட. எது எது யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். ஐயோ ஐயோ. ம். முத்தம்மா கையில் பால் வாங்கி குடிச்சாவே டேஸ்ட்டு தான். என்ன முத்தம்மாவை பார்த்தா முத்தம்மா தெரியுது. ம், ம், ம். ம், ம். वाह सिंदूर सिंदूर वाह सिंदूर सिंदूर वाह 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 सिंदूर 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 वाह वाह இருக்க முடியாத இடத்துக்கு போவோம். வா வா வா. இவரை சேஃபாக கூட்டிகிட்டு போங்க. ஓகே சார்.